மாற்று கட்சியிலிருந்து இன்று எல்லோரும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நம்பி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்குண்டான மரியாதை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லா நன்றாக நாங்கள் உங்களை பார்த்து கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சரை நம்பி தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் நம்மளுடைய மாநாடு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு 2 இடத்துல நடந்தது. ஒன்று விக்கிரவாண்டி, ஒன்று மதுரை மாவட்டத்தில். விக்கிரவாண்டி மாநாடு தான் எங்களுடைய முதல் மாநாடு. அங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-16 லட்சம் பேர் கூடினாங்க. ₹1 கொடுக்காம அவங்களுடைய சொந்த காசில் எல்லாமே வண்டியை பிடிச்சின்னு வந்து மாநாடு கலந்து கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதுரை மாநாட்டிலையும் அப்படிதான். மாநாடு அடுத்த நாள் மாலை 5 மணின்னா அதுக்கு முன்னாலே மதியானம் 3 மணிக்கே வந்துட்டார்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தலைவர் தளபதி மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் என்னை போன்ற எல்லோரையும் வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இன்னைக்கு அமைச்சராக எங்களை எல்லாம் ஆக்கியிருக்கிறார் என்றால் அது தலைவர் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். யார் சைக்கிளில் போய் போஸ்டர் ஓட்டி கொடி கட்டினாங்களோ இன்னைக்கு அவங்க தான் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பெரிய பலம், இன்னும் பலம் எங்களுக்கு கூட நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க. உங்களோடு நாங்கள் இணைந்து, எங்களுடைய நிர்வாகிகளும் தோழர்களும் இணைந்து செயல்படுவார்கள். கடந்த 30-32 வருடமாக எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் சரி, தோழர்களும் சரி, தொண்டர் எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடன், தலைவர் தளபதியுடன் இவ்வளோ காலம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீங்கள் இப்போது வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒன்று தான் ஒரு வேண்டுகோளாக விடுகிறேன். என்ன என்று சொன்னால், எங்களுடைய தோழர்களுடன் நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றது மட்டும்தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, என்னடா இது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு எதுவும் நாங்கள் நினைக்கவே நினைக்காது. எப்போ எங்கள் தலைவர் தளபதியை நம்பி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களோ, இனி எங்களுடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் நீங்கள். அதனால் நீங்கள் எந்த ஒரு அச்சமோ பயமோ உங்களுக்கு இருக்கவே வேணாம். நீங்கள் மாற்றுக் கட்சியில் இருந்திருக்கலாம், அங்கே எப்படி இருந்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இனி வருங்காலங்களில் இந்த கட்சியில் நாங்கள் இது ஏண்டா நாங்கள் முன்னாடியே வந்திருக்கக்கூடாதான்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் எங்களுடைய தோழர்கள் உங்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். ஆகவே நீங்கள் எதற்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவலையெல்லாம் படாதீங்க. எல்லாரையும் ஒன்றாக நாம் இணைந்து ஒற்றுமையாக இருந்து வரும் பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் அனைத்திலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னடா இவன் திரும்ப திரும்ப இதே பேசுகிறான்னு, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. இனிமேல் பட்டு மக்கள் பிரச்சனை ஒன்றியத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பகுதி, வார்டு, எந்த இடத்துல மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க என்று சொன்னால் எங்களுடைய அமைச்சர்கள் கண்டிப்பாக அதை உடனடியாக செய்து தருவார்கள் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு
கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.